வாங்க இன்னைக்கு கௌரி சமையல் அறையில் அவரைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் வந்து நம்ம அடிக்கடி வைக்கிறதுனால அந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் மாற்றினோம்னா அது வேறு டேஸ்ட் கிடச்சி போயிடும். பொதுவாக அவரைக்காய் பொரியல் தான் பண்ணுவாங்க. பட் சாம்பார் ட்ரை பண்ணி நீங்கள் பார்க்கலன்னா இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது எங்கள் வீட்லேயே ஒரு ஃபேவரேட்டான சாம்பார் இந்த அவரைக்காய் சாம்பார். இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு லஞ்சோடு சாப்பிட்றதுக்கு. இது லஞ்சுக்கு பண்ணிவிட்டு மீதி இருந்தால் நைட்டு தோசைக்கு சாப்பிட்றதுக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ செஞ்ச அளவு வந்து ஒரு 5லேருந்து 6 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். நான் நிறையா டிஃபன் சாம்பார், லஞ்ச் சாம்பார் அப்படின்னு நிறையா சாம்பார் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சாம்பாருக்கு தனி ஒரு பிளேலிஸ்ட் கூட இருக்குது. அதில் கூட நீங்கள் போய் வேறு வெரைட்டி சாம்பாருக்கு செக் பண்ணலாம். சாம்பாருக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த நுனியை கட் பண்ணி இப்படி இழுத்திங்கன்னா நார் மாதிரி வரும். அது மாதிரி நார் எடுத்துடணும். இந்த மாதிரி நார் மாதிரி வரும். அது 2 பக்கமும் ஆப்போசிட்டாக திருப்பி எடுத்துடணும். அதுக்கப்புறம் அதில் சொத்தெல்லாம் இருக்கா என்னன்னு செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம சாம்பாருக்குங்கிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாகவே போட்டுக்கலாம். இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு அரை உலக்கு துவரம் பருப்பு வந்து வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். பருப்பு எப்படி வேக வைக்கிறதுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் போட்டு வேக வச்சுருக்கேன். அந்த பருப்பு வேக வச்ச தண்ணி அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 7-8 வெங்காயம் நாலாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து பெருசாக இருந்தால் அரை தக்காளி எடுத்துக்கலாம், இல்லைன்னா சின்னதாக ஒரு தக்காளி போதும். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, நெல்லிக்காய் சைஸு புளியை ஊற வச்சு பல்ப் எடுத்து 2 தடவை கரைச்சி பல்ப் எடுத்து வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் வந்து பொடி வந்து இதுக்கு சாம்பார் பொடி, கொஞ்சோண்டு ரசப்பொடி, உப்பு, லாஸ்ட்டாக போடுறதுக்கு கொஞ்சமாக வெல்லம். இந்த பருப்பு வேக வச்ச குக்கரே ஒரு கழுவி எடுத்துக்கலாம். கடைசியாக கடுகு பெருங்காயெல்லாம் தாளிச்சுக்கலாம். இப்போ வந்து சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெயில் வந்து வெங்காயத்தை வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப வணங்க வேண்டியதில்லை, சும்மா ஒரு அரை நிமிஷம் வணங்கினோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அவரைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு நல்லா. இப்போ வந்து சாம்பார் பொடி இது ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 3 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்குகிற சாம்பார் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொடியை போட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கிறேன். வதக்கி விட்டுட்டு இந்த பருப்பு வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டம்ளர் 3/4 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பருப்பு வேக வச்ச தண்ணி உங்களுக்கு ரசத்துக்கு வேணும்னா நீங்கள் பிளெயின் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். பருப்பு தண்ணி ஊற்றுனது, பொடியெல்லாம் போட்டது ஒரு கொதி வருது. ஒரு கொதி வந்த போதும் இந்த புளி கரைச்சி வச்ச பல்ப் ஆட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் சைஸ் புளி, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த சாம்பாருக்கு. இது நல்லா புளி ஊற்றினோடனே மறுபடியும் ஒரு நிமிஷத்தில் கொதிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கொதிச்சோடனே மூடி வச்சு ஒரே ஒரு விசில் விட்டுறலாம். ஒரு சத்தம் வந்து ஆஃப் பண்ணிட்டு சவுண்ட் அடங்கிட்டு திறந்துட்டேன். அவரைக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த மேஷ் பண்ணி வச்சு அரை உலக்கு துவரம் பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வந்தால் போதும். பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ரசப்பொடி ஆட் பண்ணால் சாம்பார் வறுத்து அரைச்ச மாதிரி ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு வெல்லம் ஒரு அரை ஸ்பூனு. அந்த அவரைக்காயையும் வெல்லமும் சேரும்போது அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அவரைக்காய் பொரியலுக்கு கூட கொஞ்சம் வரமிளகாய் தூள் போட்டு வைக்காமல் சாம்பார் பொடி போட்டு வச்சுட்டு வெல்லம் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அவரைக்காய் பொரியல். அது ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஒரு கொதி வரட்டும். சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் வச்சுருக்கேன். முதலே ஒரு ஸ்பூன் எண்ணெயில் நம்ம வதக்கி விட்டோம். இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு கடலைப்பருப்பு உளுத்த பருப்புலாம் தேவையில்லை. பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சின்ன ஸ்பூனில் வரமிளகாய் 1 ஆட் பண்ணுறேன். காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லைன்னா தேவையில்லை. இது நல்லா பொரிஞ்சோன்னு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா ஃப்ரை ஆனோடனே இது இந்த கொதிச்சுட்டு சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பெல்லாம் இப்போ செக் பண்ணிக்கலாம்.
இது நல்லா இப்போ கொதிக்குது இந்த சாம்பார். பருப்பு ஊற்றினோடனே ஒரு கொதி வந்தால் போதும். சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்டியான அவரைக்காய் பருப்பு சாம்பார் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம்.